ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரோட்டில் இந்த வண்டி ஆரஞ்சு கலரில் ஒரு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சிம்பிள் ஒன் அல்ட்ராவாக தான் இருக்கும். இது வந்து அனில் ப்ரோ தான் வாங்கியிருக்காரு. அண்டு 6.5 கிலோவாட் இப்போ ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். பேட்ரி வைஸில் ஓகே, வண்டியில் பேட்ரி வைஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கூட்டர். அண்டு ரேஞ்சு வந்து இவங்க சொல்கிற ரேஞ்சு 400 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. 400 கிலோமீட்டர் நிஜமாகவே போகும்போது பார்ப்போம். ஓகே, அவர்கிட்ட கேட்போம் 400 கிலோமீட்டர் நிஜமாகவே போகுமா, இதில் வந்து எந்த அளவுக்கு ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம், யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும், அண்ட் இந்த வண்டியோட நிறை குறைகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம யூசர்கிட்ட கேட்போம். அவர் ஏன் வாங்கினார், 6.5 கிலோவாட்னா அப்போ நிறைய யூசேஜ் இருக்கணும்ல, ஏன் வாங்கினாரு அப்படின்றத பற்றியும் கேட்போம். அண்டு முக்கியமாக நம்ம வந்து இவி கன்சல்டேஷன் காலும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இவி ரிலேட்டட் எனி சந்தேகம் இல்லை இவி பையிங் டிப்ஸ் வேணும், இல்லை உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா drmarketplace.in போனீங்கன்னா இவி கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட அனில் ப்ரோவை கூப்பிடுவோம், இந்த வண்டியோட ஓனர். வாங்க அனில் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வாங்க வாங்க வாங்க. பல வருஷம் கழிச்சு பார்த்துருக்கோம். வாங்க, பல வருடங்கள் கழித்து நாங்கள் சந்திக்கிறோம். மறுபடியும் எங்களை இணைக்கிறது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். சரி, ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் வந்து ஒரு நல்ல வெஹிக்கிள் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சிம்பிள் ஒன் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஷோரூம்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க. சர்வீஸ் சென்டரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தேவைப்படுது, இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, கஸ்டமர் நீங்கள் இப்போ சிம்பிள் ஒன் கஸ்டமர் ஆகிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. வண்டி வாங்கினது கங்க்ராச்சுலேஷன். 4 வருஷமாக வெயிட் பண்ணி ஆனது. நான் 3 வாட்டி புக்கிங் பண்ணி கேன்சல் பண்ணி 4வது வாட்டி இந்த வண்டியை புக் பண்ணிக்கலாம். இது இல்லை, சிம்பிள் ஒன் ஃபர்ஸ்ட்ல விட்டாங்கல்ல அப்போ. ஓகே, ஸோ சிம்பிள் ஒன்ல இருக்க எல்லாத்தையும் புக் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இதோட அப்டேட்டட் 6.5க்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஆக்சுவலாக அது வாங்கினதான் பிளான். அது லேட் ஆனதுனால தான் அந்த ஒரு வண்டி ரிவ்யூ கொடுத்தோம்ல அது. ஓகே 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 சரிங்க ப்ரோ. இப்போ நம்ம சட்டன் மேட்ரு இருக்கணும், இதை பற்றி நிறைய நம்ம பேசியாச்சு. ஓகே, 6.5 அப்படின்ற இந்த கிலோவாட் பேட்டரிக்கு எவ்வளோ ஆக்சுவல் ரேஞ்சு கொடுக்குது? 6.5 வந்து ஈகோ எக்ஸ் இருக்கு, ஈகோ ப்ளஸ் இருக்கு. ஆனால் நான் அது யூஸ் பண்ணதில்லை. அதில் வந்து 280 காட்டுது, ஈகோ ப்ளஸ்ல 300 காட்டுது. சாரி, ஓகே, ஈகோ ப்ளஸ்ல. ஆனால் நான் வந்து 400க்கு ஒரு 100 கிலோமீட்டர் கம்மியாக ஈகோ ப்ளஸ்ல காமிக்குது. ஆனால் நான் வந்து ஈகோ இல்லை ரைடு அதுதான் ஈகோ ப்ளஸ் 90% யூஸ் பண்ணதில்லை. ஈகோ ப்ளஸ் என்ன இஷ்யூ இருக்குன்னா, ஈகோ ப்ளஸ் போட்டு சும்மா ஒரு 4 கிலோமீட்டர் ஓட்டினேன். ஆனால் வந்து 1 கிலோமீட்டர் ஓட்டினால 2 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாகுது பேட்ரி. இது கம்மியாகுது. ஆனால் வந்து ஈகோ மோட்லேயும் சரி ரைட் மோட்லேயும் சரி கொஞ்சம் நல்லா என்ன சொல்ல இருக்கிற இதோட கொஞ்சம் அதிகமாக தருது. இப்போ ரைடில் வந்து 172 காட்டுது. ஆனால் வந்து என்ன சொல்ல, நான் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் போகிறேன், ஆனால் 1 கிலோமீட்டர் தான் கம்மியாகுது. இதில் ஒரு பர்சன்டேஜ் கம்மியாகுது. 1% 1 கிலோமீட்டர் அதில் கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த எஸ்டிமேட்டட் அதை பார்த்து ஓட்டுறீங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்களா? இவ்வளோ கிலோமீட்டர், நான் 1 கிலோமீட்டர் போனால் 1% கம்மியாகுது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை அப்படி பார்க்குறது இல்லை. 1 கீழே வந்து இந்த இடத்துல வந்து ட்ரிப் மீட்டர் இருக்கும்ல. ஆமாம், இது வந்து ரீசெட் பண்ணி பார்ப்பேன் இந்த இடத்துல. இப்போ ரீசெட் இப்படி பண்ணிட்டோன்னா ரீசெட் பண்ணி இது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இவன் சொல்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்குற அந்த கிலோமீட்டர் அப்படின்றது வந்து உங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அந்த வாட் எவர் பெர் கிலோமீட்டர் இவர் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிடி வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீடிங் ஆகும், உங்ககிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீடிங் ஆகும். பட் இப்போ ஃபுல் சார்ஜ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் காமிக்குது? ஒரு ஃபுல் சார்ஜில் ஃபுல் ஈக்கோவில் எவ்வளோ போகுது? 300 போகுமா? ஈக்கோ ப்ளஸில் 300 காட்டுது. ஓகே, ஈக்கோவில் 240 காட்டுது. ஓகே, ரைட் மோடில் 173 சம்திங். அது ரைட் மோடில் 170. ஓகே, 170 ப்ளஸ் 173 175 உள்ளதான் அந்த வேரியண்ட்டில் 170லேருந்து 175க்குள்ளே ரைட் மோடில். ஆமாம். ஏர் மோடில் நான் பார்க்கலாம் ஃபுல் சார்ஜ் வச்சு. ஓகே, அது ஏதாவது இருந்தது என்ன காமிங்க. ஏர் மோடு இதோட ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நினைக்கிறேன், அதில் பார்க்கலாம். பார்த்து சொல்கிறேன். ஸோ ஏர் மோடும் சோனிக் மோடும் இன்னும் செக் பண்ணல. ஆமாம், சோனிக் மோட் சும்மா ரன்னிங்கில் சும்மா ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன் எப்படி இருப்பான்னு. ஆனால் அது யாருக்கும் என்கரேஜ் பண்ண மாட்டேன் சோனிக். ஏன்னா 12 இன்ச் வீல்னால அது என்ன 100 வரைக்கும் டச் பண்ணுது. ஆனால் ஆல்ரெடி நான் அந்த ரோட்டில் ஓட்டியிருக்கேன், எப்படி கண்டிஷன் இருக்குன்னு தெரிஞ்சு தான் ஓட்டியிருக்கேன். சோனிக் மோடில் வந்து இந்த வண்டியை
மேக்ஸிமமாக புஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி. இந்த வண்டி இல்லை, 12 இன்ச் இருக்கு, எந்த ஸ்கூட்டராக இருந்தாலும் புஷ் பண்ண வேணாம். ஏன்னா ஸ்கூட்டர் மாதிரி தான் ஓட்டணும், பைக் மாதிரி தான் ஓட்டணும். இல்லை இப்போ நான் முன்னாடியே ஒரு இன்ட்ரோல் நான் அதுதான் சொன்னேன். ஆமாம். ஸோ இந்த 12 இன்ச் வீல் வந்து இந்த ஸ்பீட்லேயும் அந்த ஒரு பாட்டோல் வந்துன்னா அதில் ஏற்றி இறக்குறதுலையும் எந்த அளவுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கு, எந்த அளவுக்கு மிஸ் ஆகுது நான் கேட்கறேன். ஸ்டெபிலிட்டி எதுவும் மிஸ் ஆகல, ஸ்டெபிலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லை. அது ஏன்னா இப்போ டப்புன்னு போய் இறக்கி ஏற்றுறோம் அப்படின்னும் போது அந்த ஜர்க் இல்லை, அது இல்லை, பாட்டோல் இல்லை. ஓகே, ஸோ அது கான்ஃபிடென்ட்டாக அப்படி போனாலும் ஓகே, ஓரளவு நமக்கு கான்ஃபிடென்ட் வண்டியை கொடுக்குது. ஆமாம். ஓகே, அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த பேட்டரியோட வெயிட் ஃப்ரண்ட் லோடடாக இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அண்டு அந்த லைட்டாக அந்த ஸ்டிஃப்னஸ் நான் சொன்னல, அதுவும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டியோட பிக்சரில் ரோல் ப்ளே பண்ணலாம். வண்டியோட அந்த சஸ்பென்ஷனோட டியூனிங்கில். ஸோ அதுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஏன்னா வண்டியோட ஸ்டெபிலிட்டி குறையில அப்படின்னு சொன்னது. மிச்சபடி இப்போ சிட்டி கம்யூட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பாட்டோல் போகிறதும் இந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி இறங்குறதும் எப்படி இருக்குது? அது நார்மலாக எல்லா ஸ்கூட்டரும் இருக்குமா, ஏத்தர் இருக்குல்ல, ஏத்தர் மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதுவும் இதுவும் ஓட்டி இருக்கனால எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஆனால் சிட்டிக்குள்ள பெயின் அதெல்லாம் எதுவுமே அது மாதிரி எதுவும் வரல. ஓகே, வைப்ரேஷன் ஏதாச்சும் இருக்கா? வைப்ரேஷன் இல்லை, நீங்கள் சொன்னப்பதான் நான் வந்து இந்த இடத்துல கை வச்சு பார்த்தேன். நான் என்ன நினச்சிருந்தேன், ரொம்ப நாளாக வெயிலில் ஓட்டுறோம்ல, அந்த வெயிலில் வர சூடுனால அப்படி இருக்க போல. ஆனால் வந்து நீங்கள் மார்னிங் தானே ஓட்டுறோம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னப்போ ஆன் பண்ணி பார்த்தப்போ ப்ராசஸில் கை வச்சா சூடாக இருக்கு நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சது. அப்சர்வ் பண்ணலாம் நான் இதனால சூடாகவே தான் இருக்கு. ஆமாம். ஓகேங்களா, அது வென்டிலேஷன் முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வென்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இங்கே கொடுத்துருக்காங்க. அது சூடாக வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் அது ஆபத்து வராமல் இருந்தால் ஓகே உங்களுக்கு. அந்த சூடாக ஆகிறதுனால வண்டியோட அந்த டிஸ்பிளேவோட அந்த பிஹேவியர் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? இல்லை, டிஸ்பிளே பிஹேவியர் எதுவும் சேஞ்ச் ஆகுது இல்லை. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது சின்ன சின்ன கிளிச்சஸ் இருக்குது மொபைல். இதில் வந்து எந்த பிரச்சனை இல்லை. இதில் மோடு சேஞ்ச் பண்ணுறது அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. மொபைலில் மட்டும் சின்ன சின்ன கிளிச்சஸ் வருது. அது என்னன்னா பேட்டரிஸ் 6% பேட்டரி கம்மியானவங்க மெசேஜ் வருது. சார் கீழே போய் பார்த்தா அந்த பேட்டரி அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் வந்து மெசேஜ் அந்த மாதிரி வந்துருக்கு. இன்னொரு வாட்டி என்னன்னா பேட்டரி இஸ் கிரிட்டிக்கல், வண்டி ஓட்டி நவுந்து வந்துருங்க, வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. நான் பார்க்குறேன் வண்டி ஆஃபில் தான் இருக்குது. த்ராட்டில் டவுன் பண்ண சொல்ல த்ராட்டிலும் டவுன் பண்ணல, எதுவும் சரி. எனக்கு என்ன பயம் வந்து என்ன பண்ணேன்னா டீப் ஸ்லீப்பில் மோடு போட்டேன், கொஞ்சம் தள்ளி வச்சிட்டேன் வண்டி. டீப் ஸ்லீப் மோட்னா அந்த வெக்கேஷன் மோடு மாதிரி. ஆமாம், வெக்கேஷன் மோடு மாதிரி பயம் வந்துச்சு எனக்கு. எதுக்கு இது தப்பாக கிழிச்சு. அப்புறம் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து சொன்னால் அவங்க வர சொன்னாங்க, நான் தான் போகல கொஞ்சம் இதனால. ஈகோ ப்ளஸ் மோடு பார்த்து அவங்க வர சொன்னாங்க, நான் தான் போகல, என்னோட லேசினஸ்னால நான் போகல. ஸோ இந்த 2 இஷ்யூக்கா நீங்கள் இன்னும் போய் சர்வீஸ் சென்டரில் போகல. ஏன்னா ஈகோ ப்ளஸ் மோஸ்ட்டாக யாரும் யூஸ் பண்ணதில்லை, அதனால அது மொபைல் வந்து சார் அப்போ தெரிஞ்சிச்சு இதை சும்மா தான் வருதுன்னு சொல்லிட்டு நானே அப்போ கண்டுக்காம விட்டேன். அது அப்போ இது எப்படின்னா புலி வருதுன்ற மாதிரி என்னைக்காச்சும் புலி வந்துருச்சுன்னா இது அதுதான் என்னப்பா இது சும்மா மெசேஜ் வருதுன்னு நம்ம விட்டுட்டோம்னா. ஆமாம், அதுதான் அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமாம். ஸோ வார்னிங்கோட அந்த ஆத்தென்டிசிட்டி இல்லை. ஓகேங்களா, வார்னிங் இருக்கு அப்படின்னு தெரியுது, ஆனா ரியலாவே அதுக்கான வார்னிங் தான். சில வார்னிங்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க வந்து வண்டி வந்து சும்மா வந்து யாராவது பார்க்கிங்ல எடுத்தாங்கன்னு சொல்லி ரிவர்ஸ் சவுண்ட் வரும் பாத்தீங்களா, இண்டிகேட்டர் சவுண்ட் வருது, எனக்கு மெசேஜ் வருது யுவர் வெஹிக்கிள் இஸ் டோவிங் அவே ஆர் இன்வால்வ் இன் தெஃப்ட்னு. அதெல்லாம் கரெக்டா இருக்கு. கிரிட்டிக்கல் ஹை அலர்ட் வார்னிங் பேட்டரியில காமிக்குதுன்னும் போது இதை சர்வீஸ் சென்டர் வரைக்கும் எடுத்துக்கிட்டு போகலாமான்ற ஒரு கொஸ்டின் வரும். எனக்கு அதான் யோசிச்சுன்னு இருந்தேன். அது உண்மையான இதான். அதுக்கப்புறம் நான் ஓட்டி பார்த்தேன், நார்மலா வந்து டெய்லி ஓட்டுறேன். ஆனால் வந்து அது மைண்ட் ஷட் டவுன் பண்ணிட்டீங்களா வண்டி? ஆமாம், மொபைல் ஆப்ல இஷ்யூவா இல்லை வண்டியில இஷ்யூ வந்தது. வண்டியில எந்த இஷ்யூ இல்லை, ஆப்ல தான் இஷ்யூ இருக்குன்னு தோணுது எனக்கு. அது அந்த இஷ்யூ ஒன்று தான் இருக்கு. மற்றபடி எல்லாம் வந்து என்ன சொல்ல, இந்த தெஃப்ட் எதாவது பண்ணாலும் அந்த அலர்ட் கொடுக்குறது அதெல்லாம் வருது. அப்புறம் வந்து வண்டி வந்து எங்கே பார்க் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா டிபிஎம்எஸ்க்கு மட்டும் வந்து 2000 ஏதோ பே பண்ணோம்னாங்க. ஓகே, அது நான் யோசிச்சேன் 2PMS 2000 கற்றுட்டு பேச ஒரு டயரை வாங்கி எவ்வளோ காற்று இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு 2000 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தல. அதுக்கு ஒரு டயரை வாங்கிட்டு போயிடலாமா? நீங்கள் ஆமாம் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு டயர், புது டயரு அப்படியே ஒரு செலவு இதில் இருக்கும், பெல்ட் செலவு இருக்கும், உங்களுக்கு டயர் செலவு. இல்லை வீக்லி ஒன்ஸ் காற்றடிச்சாலே 10 ரூபா தான் ஆகும். அப்படியே நம்ம வேணும்னா. இன்னொன்று மேப்ஸில் தான் கொஞ்சம் கிளிச்சஸ் வருது. அது என்னன்னா நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போன அப்புறம் வந்து லெஃப்ட் காட்டுது. அந்த மாதிரி மேப் மை இந்தியாவோட சிங்கிங் வந்து நம்ம கொஞ்சம் பழகணும். இது கூகுள் மேப் மாதிரி இருக்காது. ஏன்னா என்னோட பைக்லேயே வந்து அதே மேப் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வண்டியை வந்து 6 கிலோவாட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களோட டெய்லி யூசேஜ் எப்படி இருக்குது? நிஜமாகவே அந்த 6 கிலோவாட் நீங்கள் எவ்வளோக்கு ஒரு வாட்டி நீங்கள் பேட்டர்னில் நீங்கள் சார்ஜிங் பண்ணுறீங்க? சார்ஜிங் வந்து சம்டைம்ஸ் வந்து வீக்லி ஒரு இந்த வண்டி வாங்கினப்போ
2 days or 3 days வந்து ரேபிடோ இல்லைன்னா ஜொமேட்டோ அந்த மாதிரி சும்மா ஓட்டுறேன். சரி எது ஓகே கமர்ஷியலாக ஒரு 3 days தான், டெய்லியெலாம் கிடையாது. ஒரு 3 days இல்லை 2 days அந்த மாதிரி. அந்த டைம்ல ஒரு 100 தொடுவீங்களா? 100 கிலோமீட்டர்? அதனால 200 வரைக்கும் தொட்டிருக்கேன். 200 கிலோமீட்டர். ஆமா. ஆனா ஈகோ ரைடு வந்து ஓட்டுறதுனால கஸ்டமர் வச்சு அது பின்னாடி அந்த ஆள் வச்சு ஓட்டுறதுனால 200 வரைக்கும் போயிருக்கு. ஓகே. ஸோ ஈகோல நீங்க இப்போ ஒரு டபுள்ஸ்ல போறீங்க. ஈகோல டபுள்ஸ் போக மாட்டேன், ரைடு மட்டும்தான். ரைட்ல தான். ஆமா, ஈகோல டபுள்ஸ் போனா அது என்னன்னா அக்யூரசி கரெக்டா காட்ட மாட்டேது. வண்டியோட புல்லிங் பவர் எப்படி? ரைடு ஓபன்ல ஓகே ஜி, நல்லா இருக்கு. ஆனா கஸ்டமர்ஸே வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஸோ வீட்டில் பண்ணால் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும்? வீட்டில் பண்ணால் ஒரு நைட்டு போடும் 8 hours ஆகும் இங்கே. சார்ஜர் சொல்ல முடியும். 5 கிலோவாட்டுக்கும் இதுக்கும் ஒரே இது சார்ஜர், ஒரே சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆமாம். நார்மலாக சார்ஜிங் டைம் என்ன ஒரு 6 to 7 hours ஆகுதா இல்லை அதுக்கும் மேலே ஆகுதா? இல்லை போட்டு வச்சு தூங்கிடுவோம் நம்ம. நைட்டு ஒரு 10 மணி மார்னிங் பார்க்க போது இருக்கும். அதுல 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நார்மல் சார்ஜிங் இருக்கு, அப்புறம் ஸ்மார்ட் சார்ஜிங், இன்னொன்று வந்து சம்திங் இன்னொன்று தெரியல. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனால் சார்ஜிங் கண்டினியூஸாக ஆகாது உங்களுக்கு. நான் ஸ்மார்ட் சார்ஜிங் கொஞ்ச நேரம் ஆகுது, அப்புறம் ஆஃப் ஆகிடுது, திருப்பி அந்த இது கண்டினியூஸாக ஆக மாட்டேங்குது. கண்டினியூஸாக ஆகாது, ஏன்னா அது அந்த ஹீட் ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஆமாம், ஒரு ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணும். இதோட இது 6.5 உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் மோஸ்ட்லி தேவைப்படாது. இன்கேஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் போடணுன்னாலும் இது வந்து ஓலாவோட அந்த சார்ஜிங் போர்ட்டு தான்ல. ஆமாம், அதே டைப் 6 சார்ஜர் தான். டைப் 6. நீங்கள் போல்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் இப்போ கொஞ்சம் அங்கங்கே பார்க்க முடியுது ஒரு சில இடங்கள்ல. ஃபாஸ்ட் 3 தான் இருக்குது சென்னையில் பார்த்தீங்கன்னா. நாவலூரில் ஒன்று, அம்பத்தூரில் ஒன்று இருக்குது. இன்னும் கௌரவாக்கம் சிம்பிள் ஒன் இது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரான்ச்லேயே வச்சா கூட ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா. அவங்க வைக்க மாட்டாங்க. 3 கிலோவாட் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ். அவ்வளோதான் வரும். சரி, மிச்சபடி வண்டியில் வந்து வேற ஏதாச்சும் குறைகள் அப்படின்னு ஏதாச்சும் நோட்டிஃபை? குறைகள்னா வந்து சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி அடிச்சா பரவாயில்ல, இங்கே வரைக்கும் அடிக்குது பார்த்தீங்களா? இங்கெல்லாம் வந்து வர இப்படி தான் மோஸ்ட்டாக எல்லாம் வண்டியில் பெயிண்ட் வரைக்கும் அடிச்சிருக்கு. பெயிண்ட் வரைக்கும் அடிச்சிருக்கு அப்படியே சேர். அது வந்து கொஞ்சம் இங்கெல்லாம் வந்து அடிக்கிறதுனால கொஞ்சம் பார்க்க ஒரு வியர்டாக இருக்கும் மழை பெய்யும் போது. ஆமாம், மழை காலத்தில் ரொம்ப சேர் அடிக்கும். ஏன்னா நேற்று தான் மழை பெஞ்சதுனால தெரிஞ்சது. இப்போ இத்தனை நாள் சம்மர்னால நம்ம அப்சர்வ் பண்ணல. ஃப்ரண்ட்லேயும் சேர் அடி, ஃப்ரண்ட்லேயும் அப்படி தான் சேர் அடிச்சு. இது கொஞ்சம் இது கீழே இறக்கி இருக்கலாம். இப்படி கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கலாம். இது கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கலாம். இது மட்காடு நான் பார்த்தேன். ஆமாம், கீழே இங்கே வரைக்கும் இறக்கினால இங்கே அடிச்சிருக்காது. ஆனால் உள்ளே வந்து தண்ணி போடுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஆமாம், சேர் வந்து அடிக்குது. ஆனால் நீங்கள் இது விஷயமா இப்போ சேர் வந்து உள்ள பேட்டரி பேக்குள்ளே போச்சுன்னா ஆல்ரெடி ரஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாம், சேர் அடிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, ரஸ்டிங்கும் பிரச்சனையாக தான் இருக்குது. ஆமாம், இங்கே காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல சேர் அடிச்சிருக்கு. ஆமாம், இந்த இடத்துல பாருங்க துரு பிடிக்க ஆரம்பிச்சு. துரு வந்து ஸோ ரஸ்டிங் அப்படியே டெபாசிட் ஆகிடுச்சுன்னா காம்பனண்ட் ரஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இங்கே பாருங்க, சஸ்பென்ஷன்லாம் கூட நல்லா அப்படியே சேராக இருக்குது. இப்போ நீங்கள் சேரில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வாட்டர் வாஷ் நீங்களே உங்ககிட்டயே ப்ரெஷர் கன் ஏதாச்சும் லைட்டாக அந்த சேரில் எடுத்து விடுங்க. ஏன்னா டெபாசிட் ஆகிடுச்சுன்னா உள்ள ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தான். ஏன்னா நம்ம ஹுமிட் கிளைமேட்டில் தான் இருக்கும். அது வண்டியை நம்ம கொஞ்சம் இதெல்லாம் நம்மளே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணதான் உண்டு. அடுத்த சர்வீஸ் சென்டர் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். சூப்பர் ஓல்டில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சூப்பர் ஓல்டு நம்ம ஊரில் டக்குன்னு ஒரு ஆள் கொடுக்க வராங்க. ஆமாம், ஸ்கூட்டி என்ன பண்ணுவோம், கால் வச்சு தள்ளிட்டு அப்படியே போயிடுவாங்களா. இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன், கால் வச்சு தள்ளுறேன் போகாது. இப்போ நான் பிரேக்கை பிடிச்சி ரிலீஸ் பண்ணிட்டு அது கூட டக்குன்னு ஆகாது, ரொம்ப லேட் ஆகுது. அது பேசாமல் ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு இப்போ தள்ளிட்டு திருப்பி போயிடலான்றீங்க. ஆமாம், அதான் 2 பிரேக் கொடுத்துருக்காங்களா, சும்மா பிரேக். ஆனால் சூப்பர் ஓல்டு நீங்கள் ஆஃபே தான் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் ஆஃப் பண்ணி வச்சேன். ஆனால் தேவைப்படல எனக்கு அவ்வளோ. நம்ம ஊரில் அவ்வளோ தேவைப்படுமா? ரீஜனும் உங்களுக்கு பிடிக்கல. ரீஜன் என்னன்னா உங்களுக்கு நீங்கள் ஓட்டி பாருங்க, ரீஜன் 4ல் வச்சு ஓட்டி பாருங்க. அது என்னன்னா டக்குன்னு வந்து வண்டி ஸ்லோ ஆகுது. அது என்ன சொல்ல, அது கொஞ்சம் ஓட்டத்துக்கே கொஞ்சம் சாஃப்டாக இல்லை, ஒரு மாதிரி லீனியராக கொடுக்காம உங்களை வந்து திடீர்னு பிடிச்சி இழுக்கிற மாதிரி. ஆமாம், சடன் பிரேக் போடுற மாதிரி தான் இருக்காது. அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் நல்லா இருக்கும். அது ரீஜன் 2ல் தான் வச்சிருக்கேன். ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் தான் நான் ஓட்டிட்டு சொல்கிறேன். நான் ஓட்டிட்டு ரீஜன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. எனக்கு ரீஜன் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் R&D பண்ணவும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, பார்க்குறேன்.
இந்த வெயிட் வந்து என்னைக்காச்சும் அனாயிங்கா இருந்திருக்கா? எனக்கு வெயிட் தெரியல ரியலி. என் வண்டி வெயிட்டை நான் யூஸ் பண்ணதுனால தெரியலையா? இல்ல நான் வந்து எனக்கு டெஸ்ட் டிரைவுக்கு வந்து அப்போ அல்ட்ரா கிடையாது, சிம்பிள் ஒன் தான் கொடுத்தாங்க. ஓகே. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சிம்பிள் ஒன் ஒரே வெயிட் தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க ரொம்ப நாள் கேப் கொடுத்து நீங்க உடனே வந்து மாத்தி ஓட்டி பாருங்களேன், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. ஆமா, நீங்க சிம்பிள் ஒன் டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டிட்டு திருப்பி இது டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டுங்களேன், வெயிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் இருக்கு. இல்ல எனக்கு இன்னொரு விஷயம், என்னோட வண்டியோட வெயிட்டோட இது வண்டி வெயிட் கம்மி தான். ஓகே ஓகே. என்னோட வண்டியில வந்து 5 கிலோவாட், பட் பைக்குன்றதுனால பெரிய பாடி. ஆமா, பைக் டயர் பெருசுல ஜம்போ மாதிரி இருக்கும் அது. அந்த வெயிட்டோட இது எனக்கு வந்து வெயிட்டா தெரியல. ஸோ மேபி அதனால இருக்கலாம். நீங்க உங்களுக்கு வெயிட் வந்து இது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க ஓட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வண்டி என்ன ப்ரைஸுக்கு நீங்க எடுத்தீங்க? நான் எடுக்கும் போது லைஃப் டைம் வாரண்டியோட சேர்த்து எடுத்ததுனால 2,75,000. எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஏதோ இருக்கு எனக்கு? உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்போ இருந்துச்சு, ஆனால் இப்போ கஸ்டமர்ஸ். நீங்கள் எப்போ எடுத்தீங்க? சரி, செக் பண்ண மே எண்டோ மேல தான் எடுத்தீங்க. மேல தான் ஆர்சி தான் பார்க்கணும் நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு வரும்போது அன்லிமிட்டெட் கிலோமீட்டரோட உங்களுக்கு 270. அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸில் 2 lakhs கிலோமீட்டர் ஆர் 15 years. ஆமாம், 2 lakhன்றது ஆமாம் பெரிய விஷயம். நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் ரேபிடோ இல்லை வந்து நீங்கள் சேல்ஸ் ரெப் நீங்கள் டெய்லி 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியலி ஒர்த் இல்லை. மோட்டார் பேட்டரி ரெண்டுமே வந்துடும்ல உங்களுக்கு. மோட்டார் பேட்டரி கண்ட்ரோலர் எல்லாமே. கண்ட்ரோலர் கிடையாது நினைக்கிறேன் லைஃப் டைம் வாரண்டி. இந்த வண்டி ரிவர் இண்டி இவங்க தான் இந்த மோட்டரும் சேர்த்து அவங்க வாரண்டியில் கொடுக்குறாங்க. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வாரண்டி ஃபார் பேட்டரி அண்ட் மோட்டர் தான் போட்டிருக்காங்க. அந்த கண்ட்ரோலில் போட்டேன் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட். அதான் உங்களுக்கு பேட்டரினா பேட்டரி கண்ட்ரோலரும் சேர்ந்து தான் வந்துடும். பிஎம்எஸ் அது தனியாக வராது. மோட்டர் கண்ட்ரோலரும் சேர்த்து தான் வரும். ஏன்னா மோட்டர் மாதிரினா கண்ட்ரோலராக கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணி தான் இருப்பாங்க. சரி. ஸோ ஐ ஹோப் இந்த வண்டி ஒரு டெலிவரி பர்சன் இல்லை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க எடுக்கலான்னா எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகும்? ஓகே, தாராளமாக எடுக்கலாம். இப்போ இருக்கிற பெட்ரோலில் விலைவாசி, எத்தனாலோட புஷ்ஷு, அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பெட்ரோல் கிடைக்குமா எத்தனால் கிடைக்குமான்ற ஒரு புஷ் இருக்கும்போது எல்லாரும் பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகலாம். ஓகேங்களா? நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரியலி கமர்ஷியலி இது மாதிரி நீங்கள் நிறைய கிலோமீட்டர் அல்ட்ரா டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். சிம்பிள் ஒன்று கொடுப்பாங்க. வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெயிட்டில் லைட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டெபிலிட்டியும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்குதா அல்ட்ரா? நீங்கள் அல்ட்ரா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி சிம்பிள் ஒன் தான் வந்து கிடைச்சிது. அதுதான் இப்போ பிரச்சனை. நீங்கள் வந்து அல்ட்ரா உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்காது. சிம்பிள் ஒன்னோட 5 கிலோவாட் மேபி டெஸ்ட் ட்ரைவில் கிடைக்கலாம். ஆமாம், பட் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஓட்டபடி டைனாமிக்ஸ் படி எல்லாமே ஒன்றா தான் இருக்க போகுது. இந்த வண்டியை பற்றின மேலும் டீட்டெயிலுக்கு நீங்கள் ஷோரூமையே போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி எக்ஸ்ட்ராவாக தெரியணும் இல்லை வண்டியோட சஜஷன் வேணும்னா EV கன்சல்டேஷனில் வாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் EV கன்சல்டேஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ப்ரோ கிட்ட கன்சல்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம ஏற்பாடு பண்ணலாம். கன்சல்டேஷன்றது எல்லாம் தான். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணுறது வாங்குறதுக்கு ரிலேட்டடாக எல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய பேட்டரி இப்போதைக்கு ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இன்னொன்று வந்து வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 5 கிலோவாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட் பார்த்தா ஒரு கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போது கலர்ஸ் வேரியன்ட் கொடுத்துருக்கோம். ஆமாம், இந்த காவி கலரே கொடுத்து நீங்கள் வந்து கண்ணுக்கு எடுக்கிறீங்க. அண்டு இது ஒரு பொலிட்டிக்கல் சிம்பிளாகவும் இருக்கு. நான் பாலிடிக்ஸ் பேசலை, பட் இருந்தாலும் இந்த காவி கலர் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. நாங்கள் வாங்குறது ப்ரீமியம் மாடல், அதுக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ் கூட கொடுக்கலாம். எப்படி மேபி அடுத்த இதில் கண்டிப்பாக இருக்கவே இருக்கு. ஒயிட் கலர், பிளாக் கலர், இந்த 5 கிலோவாட் மாடலில் இருக்க கலர்ஸ் ரிப்பீட்டட் பண்ணால் கூட ஓகே தான். சரிங்களா? இன்னொன்று ஆக்சரிஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு ஆக்சரிஸ் இது அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வரல. அது வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் கிடைக்கும். அல்ல, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் எனக்கு டிஃபால்ட்டாக வாங்கும்போது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு, அப்புறம் இந்த மேட்டு, அப்புறம் இது மேலே இருக்க இந்த டெம்பர் கிளாஸ். ஓகே ஓகே. ஆனால் இப்போ வர ஆளுக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியல. நான் வாங்கும்போது கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து சில இது பார்த்துருக்கேன். இந்த கிராப் ரயில் மேலே வந்து ஒரு இதுவாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருந்தாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. சிம்பிள் அல்ட்ரா வருது பேக். ஆமாம், அதுவும் அப்புறம் இந்த இடத்துல கிளாஸ் விண்ட்ஷீல்டு மாதிரி ஒன்று வந்து நான் கேட்டேன் அது விற்கிறாங்களான்னு. அது இருக்காது. அது வந்து சேல்ஸ் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத ட்ராகை கிரியேட் பண்ணோம். இந்த பேனலில் டேமேஜ் பண்ணி விடலாம். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவே எதுவும் போட்டுறாங்க. ஆமாம், பம்பர் போடணும். ஆனால் வந்து போடவே இல்லை இன்னும்.
10,000 20,000 கிலோமீட்டர் தாண்டவனே என்ன சொல்லுவார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்பயே இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம். பெருசாக இப்போ மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது நீங்கள் கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா வண்டியிலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த வண்டின்னு இல்லை, எல்லா வண்டியிலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதோட நிறை குறைகள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான்ப்பா இந்த வண்டியில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வாங்கிக்கோங்க அப்படின்றது தான். அண்ட் கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டு. 2.25 லட்சத்துக்கு வாங்கினாருன்னா அதே ப்ரைஸ் இப்போ இல்லை. இப்போ நீங்கள் சாலிடாக 3 lakhs அன்லிமிட்டட் போனீங்கன்னா 3 lakhs கொஞ்சம் மேலேயே போகுது. ஆனால் 15 years ஃபியூவல் கால்குலேட் பண்ணும்போது இன்ஜின் மெயின்டைன் பண்ணப்போ அதோட பாதி செலவு தான் வருது. அதை நீங்கள் யோசிக்கணும்ல, அதோட உங்களுக்கு அதுக்கு தான் வந்து நான் போட்டேன். சரி போட்டோம் போடல, லைஃப் டைம் வாரண்டியே போட்டுடலாமே எதுக்குன்னு தான் போட்டாச்சு. இப்போ கமர்ஷியல் செக்டரில் நீங்கள் இது மாதிரி நிறைய டெலிவரி டெய்லி 200 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்க, உங்கள் ஜாப்க்காக நீங்கள் 200 கிலோமீட்டர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா காஷியஸாக ஓட்டுங்க. 200 கிலோமீட்டருக்கு ஸ்பீடு இருக்குது, எல்லாமே உங்கள் கையிலையும் இருக்குது. ஓகேங்களா, இதை கொஞ்சம் காஷியஸாக ஓட்டுங்க. வண்டியை வந்து இந்த பள்ளங்கள் மேடுகள் எல்லாம் வந்து இந்த ஸ்பீடு, ஏன்னா இதில் ஏற்கனவே வெயிட் இருக்கிறதுனால நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்தே ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றி இறக்குங்க. இல்லாட்டினா சஸ்பென்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் அடி வாங்கிடும். ஓகேங்களா, இந்த வெயிட் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் வரும், நம்மளோட வெயிட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் கொஞ்சம் வரும். That's all about this video. See you on next video. Until then, bye bye from Devakar. Bye bye.